நீங்க எந்த காரியங்கள் செஞ்சாலும் சரி, நீங்க எப்படி பிளான் பண்றீங்களோ, அப்படி பிளான் பண்றதுக்கு தகுந்த இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால, கண்டிப்பா உங்களுடைய காரியங்கள்ல வெற்றிகள் அதிகரிக்கும். ஹலோ நண்பர்களே! எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு? என்னென்ன நாம் செய்யலாம்? என்னென்ன செய்யக்கூடாது? அனைத்தையும் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நமது சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் இழைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் மேன்மேலும் உயர அனைத்து விதமான ஓங்கு புகழும் நிறைந்த செல்வமும் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் பெற இறைவனிடம் இத்தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூன் மாதம் 18ஆம் நாள் 2022ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆணி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு தேய்பிறை தினங்க. நண்பர்கள் அனைவரும் மன்னிக்கணும் என்ன, நேற்றைய தினம் தொண்டை பிரச்சனை காரணமாக என்னால் பேச முடியல, அதனால் வீடியோ போட முடியல. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நமக்கு சப்போர்ட்டு கொடுங்க. இன்றைய தினத்தில் கிரக நிலைகளை பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினத்துக்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரிய பகவானும், ராசிக்கு 11ஆம் இடத்தில் 2 கிரக சேர்க்கையாக புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 9ஆம் இடத்தில் குரு செவ்வாய் சேர்க்கையும் 7ஆம் இடத்தில் சனி சந்திரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் இரவு 12:36 பிறகு நமது கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க. எனவே ஏதாவது முக்கியமான வேலைகள் இருந்தது அப்படின்னா, முக்கியமான செலவுகள் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருங்க. நாளைக்கு வரைக்கும் நீங்கள் எந்த விதமான விஷயங்களையும் தள்ளிப்பட வேணாங்க. நாளைக்குன்னு சொல்லிட்டு நீங்க எந்த விஷயத்தையும் தள்ளி போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மனக்குழப்பங்கள் தான் அதிகரிக்கும். ஸோ இன்னைக்கு வேலையில இன்னைக்கே முடிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வேலையிலும் அட்வான்ஸா சேர்த்து இன்னைக்கு முடிக்க ட்ரை பண்ணுங்க நண்பர்களே. கண்டிப்பா உங்களுக்கு மனமகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் நிம்மதியான ஒரு வாழ்வு காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வருங்க. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பணவரவுகளை தேடித்தரும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை, தேடி வரும் வாய்ப்புகளை இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக பணவரவாக நீங்க மாற்றிக்கொள்ள ஒரு ஏதுவான நாளா அமைய பெறுதுங்க. எனவே அதை நீங்க இன்றைய தினம் பயன்படுத்திக்கங்க. கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்தி சம்பாதிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அடிக்கடி பதற்றமாக கூடாது. அதனால உங்களது உடல் பலவீனமாக வாய்ப்புகள் இருக்கு. எனவே பதற்றத்தை இன்றைய தினம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இன்றைய தினம் உங்களுக்கு பாசிட்டிவான சிந்தனை மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் கண்டிப்பா இன்னைக்கு கிடைக்குங்க. அதை முயற்சி பண்ணி பாருங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது நோய்கள் ஏதாவது இருந்து வந்திருந்ததுன்னா அதை விரட்டணும் அப்படின்னா, கண்டிப்பா மருந்துகள் மட்டும் வேலை செய்யாது. பாசிட்டிவான உங்களது எனர்ஜியும் அது கூட சேர்ந்தாதான் கண்டிப்பா அது உபயோகமா இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. எனவே இன்றைய தினம் உங்கள் மேல நம்பிக்கை வைங்க. உங்களது நோயை விரட்ட முடியும் அப்படின்றத நம்புங்க. கண்டிப்பா உங்களது மருந்துகளுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் சாதனையை பாராட்டி அவருடைய வெற்றி மற்றும் அதிர்ஷ்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி பெற வேண்டிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே இன்றைய தினம் உங்களது மனைவி ஏதாவது சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாராட்டுங்க, வாய் விட்டு பாராட்டுங்க. அது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மறந்துடாதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் என்னென்ன காரியங்கள் திட்டமிடுறீங்களோ அனைத்து காரியங்களிலும் நீங்கள் திட்டமிட்டபடியே நடைபெற்று, திட்டமிட்டபடியே நல்ல ரிசல்ட் கிடைத்து உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான அமைப்பு இன்றைய தினம் ஏற்படுதுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை சில வித்தியாசமான செயல்களை செய்வாங்க. அதனால நீங்க சில அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும், உங்களது வாழ்க்கை துணை எந்த விதமான சாதனைகள் செய்தாலும் அவர்களை பாராட்டி அவர்களை ஊக்குவிப்பது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. திருமண வாழ்க்கையில இன்னைக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். பொறுமையுடன் செயல்படுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது தந்தை உங்களுடன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாங்க. எனவே இன்றைய தினம் உங்களது பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் உண்டு. நீங்க உங்களுடைய பெற்றோர்களுடன் இன்றைய தினம் உரையாடுவதன் மூலமாக அவங்க சிறப்பான மகிழ்ச்சியை அடைவாங்க. எனவே அதை இன்றைய தினம் நீங்க மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. கண்டிப்பா உங்களது பெற்றோர்களுக்கு என்ன தேவை, மேலும் உங்களது பெற்றோர்களுக்கு உங்களுடைய சாதனைகள் பற்றி புரிய வைப்பது போன்ற நல்ல விஷயங்களை பேசி சந்தோஷமாக மகிழ வேண்டிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய பெற்றோர்களுடைய பேசுறது அவங்களுக்கும் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை தருவதாக அமையறதுனால நீங்க கண்டிப்பா அதை முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி, இன்றைய தினத்துல நமது கடகராசி என்பர்கள் கடகம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே.
ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தை சிறப்பானதா மாத்தணும்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் பிரவுன் கலரையும் கிரே கலரையும் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க. நல்ல ஒரு லக்கியஸ்ட் கலர்ஸா இன்னைக்கு அமையும். மேலும் இன்றைய தினம் 6ஆம் நம்பர் 6 வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது கடகராசி என்பர்களுக்கு தொழில் மிகச்சிறந்த வளர்ச்சி அடையுங்க. தொழில மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டுங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாமே இப்பொழுது தானாக விலகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எனவே இன்றைய தினம் எதிரிகள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பா அதிகரிக்கும். உங்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது மனக்குழப்பங்கள் ரொம்ப நாள் இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா அது எல்லாமே நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. நண்பர்களே, நமது கடகங்களுடைய ராசிபலன் சேனல் மூலமா நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. வியாபாரத்துல வந்து சூப்பரான ஒரு லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. அதை பயன்படுத்திக்கங்க. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைய தினம் நல்லா சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. விட்டு போன சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எனவே அதையும் நீங்க இன்றைய தினம் பயன்படுத்திக்கங்க. கிடைக்கும் வாய்ப்புகளை சூப்பரா பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனசுல புதிய புதிய சிந்தனைகள் ஏற்படுங்க. உங்களுக்கு உலக வாழ்க்கை பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டம் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனவே அதன் மூலமாகவும் அந்த சிந்தனைகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பா காத்திருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு கடன் ஏதாவது வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இப்பொழுது அமைந்திருக்கு. எனவே உங்களது நிதி சிக்கலை நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ண முடியும். தேவையான கடன் உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்புகள் வரும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். இன்றைய தினத்துல நமது ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களது பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.